இப்போ நம்ம கேமராமேனோட பொது அறிவை சோதிக்க போறோம். ரெடியா இருக்கீங்களா? ரெடி. முதல்ல விமானத்தை எப்ப கண்டுபிடிச்சாங்க? யார் கண்டுபிடிச்சா? முத விமானத்தை கண்டுபிடிச்சது ரைட் சகோதரர்கள் தானே? தப்பு. முதல்ல விமானத்தை கண்டுபிடிச்சது மகாபாரத காலத்திலே கண்டுபிடிச்சிட்டாங்க. புஷ்பகர விமானம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதுதான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட விமானம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ஸ்பேஸ்க்கு போனது யாரு? ஸ்பேஸுக்கு போனது வந்து சோவியத் யூனியன் இருக்கும்போது யூரி ககாரின் ஸ்பேஸுக்கு போனதா படிச்சிருக்கேன். அதுவும் தவறு. முதல்ல ஸ்பேஸ்க்கு போனது ஹனுமன் தான். நம்ம பாஜக எம்பி அனுராக் தாக்கூரோட ஸ்பீச் கேட்கலையா நீங்க? ஆமா. அதனால நான் கேட்ட 2 கேள்விக்குமே நீங்க தப்பா பதில் சொல்லியிருக்கீங்க. இதை கேட்கும்போது உங்களுக்கே கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல? இப்படி பல உருட்டுகளை நம்ம தொடர்ந்து கேட்டுட்டோம். இது மட்டும் இல்லாம முதல்ல பிளாஸ்டிக் சர்ஜரியே மகாபாரத காலத்துல தான் பண்ணாங்க அப்படிங்கிறது, மாட்டினுடைய சிறுநீரை குடிச்சா எல்லா வியாதிகளுமே சரியாயிரும் அப்படிங்கிறது, மனித சிறுநீர்ல கண்ணு கழுவணும் அப்படின்னா கண் நோய்கள் எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிறது, இப்படி பல உருட்டுகளை நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாம இதோட நீட்சியா இப்ப என்ன ஆயிருச்சு அப்படின்னா, இந்த மாணவர்களினுடைய கல்வித்திறனையும் கல்வியையும் மொத்தமா அப்படியே கொண்டு போய் அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை உள்ள திணிக்கிற மாதிரியும், ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி போய் அந்த புராணங்கள்ல இருக்கக்கூடியவை எல்லாத்தையுமே இதுதான் உண்மை அப்படின்னு மாணவர்களை நம்ப வைக்கிற மாதிரியான செயல்பாடுகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்படிதான் நம்ம நேற்று இந்த அனுராக் தாக்கூரினுடைய இந்த ஹனுமான் கதையும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அதே வரிசையில இன்னைக்கு ஒன்றிய அமைச்சர் சிவராஜ் சிங்கும் இந்த விமானத்தை கண்டுபிடிச்சது ரைட் சகோதரர்கள் கிடையாது, அந்த புஷ்பகர விமானம் தான் முதல் விமானம் என்ன சொல்லியிருக்காரு. இதோட நிறுத்திட்டாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. இப்படி பல விஷயங்கள் நம்ம போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் விளையாட்டா நம்ம சொன்னாலுமே கூட இது எல்லாமே ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான விஷயங்களை இப்போ ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில தான் சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தோட சேர்ந்து ஒன்றிய அரசாங்கம் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. சேதுவந்தா வித்வான் யோஜனா. அப்படின்னா என்னன்னா, பொதுவாகவே இந்த ஐஐடி மாதிரியான பெரிய கல்வி நிறுவனங்கள்ல படிக்கிறது ஒரு பெரிய கனவா இருக்கு இன்னைக்கு மாணவர்கள் கிட்ட. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி பெரிய ஐஐடி நிறுவனங்கள்ல நீங்க படிக்கணும், இல்லை ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளணும்னா நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? ஜேஇஓ, கேட்டோ இந்த மாதிரி எந்த தேர்வுகளுமே எழுதியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. குறைந்தபட்சம் 12ஆம் வகுப்புல நீங்க நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் 12ஆம் வகுப்பு படித்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது எதுவுமே பண்ணாம எப்படி நம்ம அதிலெல்லாம் சேர முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க வெறும் 5 வருஷம் ஒரு குருகுலத்துல போய் படிச்சு உங்களுடைய குரு நீங்க குருகுலத்துல 5 வருஷம் படிச்சீங்க அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தா மட்டும் போதும். நீங்க ஐஐடி மாதிரியான மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள்ல போய் படிக்க முடியும். கேட்கும்போது நான் ஏதோ பொய் சொல்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா நீங்க போய் தேடி பார்த்தீங்கன்னா இதுதான் உண்மை. கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பங்கள்லாம் பூர்த்தி பண்ணி அனுப்பலாம். அதோட அந்த விண்ணப்ப தேதியும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்தான். இப்ப அப்படி ஐஐடி நிறுவனங்கள்ல போய் சேரக்கூடிய இந்த மாணவர்களுக்கு எந்த மாதிரியான வசதிகள் செஞ்சு கொடுக்குறாங்க, சலுகைகள் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, நீங்க ஒரு முதுகலை மாணவரா இருந்தா மாசத்துக்கு உங்களுக்கு 40,000 to 65,000 வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அதே இது வருடத்துக்கான ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு 1 லட்சம் கொடுக்குறாங்க. நீங்க முனைவர் பட்டம் படிக்கிறதுக்காக போயிருக்கீங்க அப்படின்னா வருடத்துக்கு உங்களுக்கு 2 லட்சம் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இதே மாதிரி 65,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இந்த திட்டத்துக்கு கீழே கிட்டத்தட்ட 18 வகையான பாடப்பிரிவுகளை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது குறித்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அறிவியலையும் புராணத்தையும் சேர்க்க போறதா சொல்லியிருக்காங்க. மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் எப்படி முடிச்சு போட முடியும்? புராணங்கள் அப்படிங்கிறது வெறும் கட்டுக்கதைகள் தான். ஒரு சிலருக்கு அது ஒரு நம்பிக்கையா இருந்தாலுமே கூட அது குறித்த எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான ஆதாரமும் இப்போ வரைக்கும் கிடையாது. ஆனா அறிவியல் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கோ அது மட்டும்தான் அறிவியல்ல சேர்க்கப்படும். அப்படி இருக்கும்போது இது ரெண்டையுமே எப்படி சேர்க்க முடியும்? இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கே உதவித்தொகைகள் கிடைக்காம இருக்கும்போது நிறைய போராட்டங்களை நடத்தி தான் இந்த உதவித்தொகைகளையும் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்படி எந்த ஒரு தகுதியுமே இல்லாத ஒருத்தருக்கு குறைந்தபட்ச ஒரு அடிப்படை கல்வி அறிவு கூட இல்லாம வெறும் குருகுலத்துல படிச்சாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே இவ்வளவு ஒரு சலுகைகளை அள்ளி கொடுக்கறது அப்படிங்கிறது அப்பட்டமா ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தையும் இந்த கல்வி முறையவே மொத்தமா காவிமயமா ஆக்கணும் அப்படிங்கிறதையும் தான் வெளியில சொல்ல வருது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, இந்திய மாணவர் சங்கத்தினர் இன்னைக்கு கூட சென்னையில மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, யூஜிசி அண்மையில LOCF அப்படிங்கிற ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட
9 வகையான பாடங்கள்ல ஒரு சில மாற்றங்களை பண்ணியிருக்காங்க. அதுலயுமே சுதந்திர போராட்டம் குறித்த ஒரு பாடத்திட்டத்துல சாவர்கரினுடைய புத்தகத்தை சேர்க்கிறது, காமர்ஸ்ல கொண்டு போய் அர்த்த சாஸ்திரத்தை சேர்க்கிறது. இந்த காமர்ஸுக்கும் அர்த்த சாஸ்திரத்துக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கா? சரஸ்வதியினுடைய கதைகளை சேர்க்கிறது. இப்படி மாணவர்களினுடைய அறிவுத்தன்மையை எப்படியெல்லாம் மழுக்கடிக்க செய்யலாமோ அந்த வேலைகள் எல்லாவற்றையுமே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதற்கு எதிராக தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய போராட்டத்தையும் மாணவர்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்களை நம்ம சொல்லலாம். ஏன் நம்ம சேனல்லையே இது சம்பந்தமா எத்தனையோ வீடியோக்களை போட்டிருக்கோம். இப்படிதான் தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒண்ணு கொண்டு வந்து அதுல மொழி திணிப்பு பண்றது, குலக்கல்வியை ஊக்குவிக்கிறது, துணைவேந்தர்கள் யாரை வேணாலும் துணைவேந்தர்களா நியமிக்கலாம், அடிப்படையா ஒரு கல்வி நிறுவனத்துல அவங்க வேலை பார்த்துருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது, அவங்களுக்கு சாதகமா இருக்கிறவங்கள நியமிக்கிறதுக்காக ஒரு சில மாற்றங்களை பண்றது, ராஜஸ்தான்ல கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் செலவு பண்ணி புத்தகங்கள்லாம் வெளியிட்டதற்கு பிறகு மோடியினுடைய படம் அதுல இல்ல, சுதந்திர போராட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு மாணவர்கள் என்ன பண்ண போறாங்கன்னு அதை திருப்பி எடுத்தது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதுல ஒரு தொடர்ச்சியா தான் இந்த குருகுல முறையை கொண்டு வந்தது, பாடத்திட்டத்துல சாவர்கரினுடைய புத்தகத்தை சேர்த்தது, காமர்ஸ்ல கொண்டு போய் அஸ்த சாஸ்திரத்தை சேர்த்தது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா போற போக்குல நம்ம பேசிட்டு போறதை தாண்டி இன்னைக்கு உலக நாடுகள் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு, ஏஐ மூலியமா எவ்வளவோ வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு, விண்வெளியில போய் எவ்வளவோ வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க, வேற ஒரு கோள்ல மனிதனால வாழ முடியுமான்ற ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் புதுசு புதுசா கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மருத்துவத்துறையில எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையுமே விட்டுட்டு இப்ப இந்த இந்திய நாடு ஓரளவுக்கு முன்னேறி இருக்கிறதையும் நான் பின்னாடி கொண்டு போய் விடுவேன் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு மோசமான விஷயமா இருக்கும். தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக இன்னைக்கு மாணவர்களுடைய வாழ்க்கையும் எதிர்காலத்தையும் மொத்தமா அழிக்கக்கூடிய வேலையை தான் இந்த ஒன்றிய அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு. சைனா போன்ற நாடுகள் அறிவியலையும் விஞ்ஞானத்தையும் முன்னோக்கி நிறுத்தி இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்தியாலையும் அறிவியல் அடிப்படையா வச்சு முன்னோக்கி போனாதான் அவங்க சொல்ற மாதிரி வளர்ச்சி அடைந்த பாரதமா இருக்கும். இல்ல நாங்க புராணங்களையும் கட்டுக்கதைகளையும் தான் நம்பிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு போனா அது வீழ்ச்சி அடைந்த பாரதமா தான் முடியும்.